அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒன் மார்னிங் சேனல். இப்போ நியூ இயர் வந்து வரப்போகுது. அதனால நம்ம அந்த 2-3 நாள் லீவில் இருக்கோம். அதனால நிறைய பேர் லீவில் இருப்பாங்க இயர் எண்ட்னால. ஸோ அவங்க வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய அளவில் நல்ல ஒரு பரபரப்பான படம், எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறவங்களுக்காக மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி இப்போ தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது அமேசான் பிரைம் ஓடிடியில். அந்த படம் தான் முரா. இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் இப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி இப்படின்னு பல லாங்குவேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது அமேசான் பிரைம் ஓடிடியில். வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய ஒரு லெவலில் ஒரு நல்ல தரமான ஒரு ஆக்ஷன் நிறைந்த ஒரு படம், பரபரப்பான படம். எப்படி நம்ம சுப்பிரமணியபுரம் படம் தமிழில் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சாயலில் இருக்க படம்னு வச்சுங்களேன், அந்த மாதிரியான படம். இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து கப்பேலான்னு சொல்லி 2020 ஒரு சூப்பர் ஹிட் படம் மலையாளத்தில் வந்த படத்தோட இயக்குனர் முகமது முஸ்தபா தான் 2வது படமாக இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்து தக்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு படம் தமிழில் வந்துச்சு. டான்ஸ் மாஸ்டர் பிருந்தா மாஸ்டர் தான் அந்த படத்தை இயக்கியிருப்பாங்க. அந்த படத்தில் ஹீரோவாக நடித்த ரித்திக் ஆரோன் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் நேஷனல் அவார்டு வின்னர் சூரஜ் வெஜ்ரமுடு, அப்புறம் மாலா பார்வதி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப்பிரமணியபுரம் மாதிரி கனெக்ட் ஆகும். அதனால இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் ஆளுங்களுக்கும் ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகும். ஏன்னா சுப்பிரமணியபுரம் சாயல் அது இல்லாமல் நிறைய காட்சிகள் வந்து மதுரையில் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் இந்த ரிவ்யூவில் இருக்குது. அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, சூரஜ் வெஜ்ரமுடு வந்து திருவனந்தபுரம் மாதிரியான ஏரியாவில் கேரளாவில் வந்து ஒரு கேங்ஸ்டர் மாதிரியான அந்த ஏரியாவில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆன ஒரு 4 இளைஞர்கள் வந்து அவர் கூட வந்து வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு திரியிறவங்க அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சின்ன சின்ன ஒரு அடிதடி இது மாதிரி விஷயங்கள்லாம் இறங்குறாங்க. அவங்க வந்து ரொம்பவும் துருன்னு நல்லா வளர்ந்துட்டு வராங்க அந்த கேங்கில். அதனால சூரஜ் வெஜ்ரமுடுக்கு அவங்க மேலே தனி கவனம் திரும்பி எந்த டாஸ்க் கொடுத்தாலும் செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்துடுது. அது இல்லாமல் ரொம்பவும் போல்டாக இறங்கி பண்ணுறாங்க, இளைஞர்களாக இருக்காங்க, புது ரத்தமாக இருக்குன்னு சொல்லி 4 பேருக்கும் தனி ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்காரு மைண்டில். ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வருது. அது என்னென்னா, திருவனந்தபுரத்துலேருந்து மதுரையில் போய் ஒரு கருப்பு பணத்தை வந்து கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லி டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கை கொடுக்குறது வந்து சூரஜ் வெஜ்ரமுடு கேங் லீடர் இருக்கார். அவரோட மேலதிகாரி மாதிரி கிட்டத்தட்ட அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மென்டர் மாதிரியான வர மாலா பார்வதி தான். அவங்க வந்து தொழிலதிபர் மாதிரியான கேரக்டரில் வராங்க. இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி இல்லீகல் விஷயத்துலையும் இறங்குறாங்கன்ற மாதிரி தான் கதைகளை சித்தரிக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து சூரஜ் வெஜ்ரமுடுக்கு இந்த ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஒரு லீடு கிடைக்குது. மதுரையில் ஒரு இடத்துல வந்து கருப்பு பணம் பதுக்கி வச்சுருக்காங்க. அந்த பணத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டா அதுலேருந்து ஒரு ஷேர் வந்து கொடுக்குறதா இந்த எடுத்துகிட்டு வரவங்களுக்கு கொடுக்குறதா சொல்லி மாலா பார்வதி ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க சூரஜ் வெஜ்ரமுடுக்கும் அதை எடுத்துகிட்டு வர அந்த ஆளுங்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது கோடிக்கணக்கிலான ஒரு பணம். சரின்னு அதை ஒத்துக்கிட்டு அந்த டாஸ்க் எடுத்துக்கிறார் கையில் சூரஜ் வெஜ்ரமுடு. அவர் வந்து அவங்க கீழே இருக்க ஆளுங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்க அந்த 4 பசங்களையும் இறங்கிடலான்னு ஐடியா பண்ணி அவங்ககிட்ட இந்த டாஸ்க்கு கொடுக்குறாங்க. இந்த 4 பேரும் சரி இறங்கி பண்ணுறோம், நாங்களும் லைஃப்பில் செட்டில் ஆகிறோம், அதனால எங்களுக்கும் ஒரு நல்ல ஷேர் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு டீல் பேசிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டு மதுரைக்கு போகிறாங்க. இந்த 4 பேர் கூட ஒரு மதுரையில் ஒரு 2 பேர் இதுக்கு முன்னாடி இதே டாஸ்க் எடுத்துகிட்டு ஃபெயிலியர் ஆன 2 பேரையும் சந்தித்து அவங்களையும் கூட சேர்த்துக்கிட்டு மொத்தம் 6 பேர் இந்த டாஸ்க்கில் இறங்குறாங்க. இறங்கிட்டு அந்த பணத்தை எடுக்கிற முயற்சியில் இறங்குறாங்க. பணத்தையும் அடிச்சிடுறாங்க. அங்கேருந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர வழியில் அவங்க எதிர்பாராத ட்ராஜடியான சம்பவங்கள்லாம் நடக்குது. அதுலேருந்து அவங்க மீண்டு வந்தாங்களா, பணத்தை கொண்டாந்து சேர்த்தாங்களா, அவங்க உயிருக்கு ஆபத்தாச்சா இல்லையா, அதுக்கப்புறம் நடந்த ஒரு பின் விளைவுகள்லாம் என்னன்றது தான் பரபரப்பான கிளைமேக்ஸோட முடிக்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ்லாம் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா இந்த படம் நம்ம ஏற்கனவே தமிழில் பார்த்த சுப்பிரமணியபுரம் சாயல்லே தான் இருக்கும். ஒரு நட்பு, ஒரு நண்பர்களுக்குள்ள துரோகம் அந்த மாதிரியான கதைகள்லாம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இது வேறு மாதிரியான ஒரு கதைக்களத்தையும் கொண்டு போயிருப்பாங்க பேரலாக. அதுக்கு இதுக்கும் கதைக்களம் மதுரை சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு ரிசம்பிளன்ஸாக இருந்தாலும் இந்த படம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. பணம் கொள்ளையடிக்கிறது, அப்புறம் கேங் லீடருக்கும் அந்த அவங்களுக்கு பண்ண துரோகம், கேங் லீடர் சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி கதையை கொண்டு போயிட்டார் இயக்குனர் முகமது முஸ்தபா. படம் நல்லா பரபரப்பாகவே போகுது. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் போகுது. ஃபஸ்ட்டு ஒரு 40 நிமிஷம் கதையை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படம் பார்த்துக்கிட்டு எரியுது. கிளைமேக்ஸ் வரைக்கும் வேறு லெவலாக போகுது. இது இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே அந்த கிளைமேக்ஸை சொல்லிடுறதால எண்டில் வந்து இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்டபுளாக இருந்தாலும் அவங்க என்னென்ன ஃப்ளாஷ்பேக்கில் நடந்ததுன்னு சொல்லி கதை விரியும் போது நமக்கு ஒரு படத்தில் ஒரு விறுவிறுப்பையும் மைண்டில் வந்து கொண்டு வந்துடுது. யூகிக்க முடியாத அளவுக்கு ஓரளவுக்கு கொண்டு போயிட்டாங்க படத்தை. அதுக்கு நம்ம மற்ற டீமுக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஹீரோ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ருதுஹாரன் தான் நடிச்சிருக்காரு.
அவர் வந்து ஒரு தயாரிப்பாளரோட பையன். மலையாளத்தில பல படங்கள் இயக்குன தமிழ் அவர்களோட பையன். நல்லாவே பண்ணியிருக்காரு இந்த படத்துல. அவருக்கு 2வது படம் தமிழ்ல. ஏற்கனவே தக்லைஃப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மும்பைக்கார் அப்படின்னு சொல்லி சில படங்களும் பண்ணியிருக்காரு. 4வது, 5வது படம் அவரோட கேரியர்ல. தமிழ் படம் 2வதுல. இதில நல்ல கேரக்டர் உணர்ந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாம முக்கியமான கேரக்டர்ல சூரஜ் வெஜ்ரமுடு. அவர் நேஷனல் அவார்டு வின் பண்ண ஒரு நடிகர், சிறந்த நடிகர். மலையாளத்தில வித்தியாசமான கேரக்டர்ல எடுத்து பண்றவரு. இதில வந்து சாஃப்ட்டான கேங் லீடரா ரொம்ப அமைதியா அலட்டிக்காம நல்லா நடிச்சிருக்காரு. இயல்பாவே நடிச்சிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். அதுலயும் கிளைமேக்ஸ் வர ஃபைட்லாம் வேற லெவலா பண்ணியிருப்பாரு அவரு. அது இல்லாம படத்துல வந்து முக்கியமான கேரக்டர்ல மாலா பார்வதி. அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர் இதுல. கிட்டத்தட்ட கேங் லீடர் மாரியான ஒரு கேரக்டர் இதுவரைக்கும் அவங்க பண்ணியிருப்பாங்களான்னு டவுட்டு. அவங்க அவ்வளோ சாஃப்ட்டான கேரக்டர் பண்ணக்கூடியவங்க. அவங்களுக்கு வந்து வித்தியாசமான கேரக்டர் இந்த படத்துல சித்தரிக்கப்பட்டிருக்கு. அவங்க நல்லா உணர்ந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல முக்கியமான கேரக்டர் இவங்க தான். இந்த ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸு. அதுல முக்கியமான ஹீரோ வர விது ஆனந்த். அது இல்லாம மாலா பார்வதி, சூரஜ் வெஜ்ரமுடு. இவங்க தான். மத்தபடி தமிழ்லேருந்து தயாரிப்பாளர் தேனப்பன் ஒரு 2, 3 சீனுக்கு வராங்க. அது இல்லாம சில காட்சிகள்லாம் மதுரையில எடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாரி. அது படத்தோட நமக்கு ஒன்றி பார்க்க முடியுது. படத்தோட மியூசிக் வந்து படத்துக்கோட அந்த ஒரு டெம்போ வந்து எலிவேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. கேமராவும் நல்லா இந்த தமிழ்நாட்டிலயும், மதுரை ஏரியாலயும் சுத்தி சுத்தி வளைச்சு வளைச்சு எடுத்திருக்காங்க. கேரளாலயும் அந்த ஒரு ஃபைட்டிங் சீன்லாம் நல்லாவே பரபரப்பா இருக்கு. ஆக்ஷனுக்கு கண்டிப்பா கிரெடிட் குடுத்தாகணும். ஏன்னா அடிச்சு பட்டைய கலப்புது ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வேற லெவலு. கிட்டத்தட்ட நேச்சுரலா பார்க்குற மாரியே ஒரு ஃபீல கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டண்ட் மாஸ்டருக்கும் நல்ல ஒரு கிரெடிட் குடுக்கலாம். அது இல்லாம படத்த வந்து விறுவிறுப்பா கொண்டு போயிட்டாங்க. எந்த இடத்துலயும் போர் அடிக்காது. படம் விறுவிறுப்பா போறதால எல்லாரும் 18+ இருக்கவங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா வன்முறை இருக்கிறதால. மைனஸ்ன்னு பார்த்தா சில விஷயங்கள் எனக்கு பிரச்சனையா பட்டுச்சு. அது என்னன்னா, படம் வந்து தமிழ் ரசிகர்கள் ஏற்கனவே சுப்பிரமணியம் பார்த்தவங்க இந்த படத்த கண்டிப்பா கனெக்ட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. இப்படித்தான் போகும்ன்ட்டு. அது இல்லாம பல காட்சிகள் நமக்கு வந்து இது சுப்பிரமணியபுரத்த நினைவுபடுத்துறது வந்து மறுக்கிறது இல்ல. அதெல்லாம் படத்துல ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள், கைய வெட்டி வெட்டி வீசக்கூடிய காட்சிகள்னு ரொம்ப வன்முறை இருக்கு. அது இதுக்கு தேவையான்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. அதெல்லாம் படத்துல ஒரு 20 நிமிஷம் குறைச்சிருக்கலாம். அந்த 4 பேருக்குள்ள பாண்டிங்கு, அப்புறம் மதுரையில இருக்கவங்க இவங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்ற விஷயத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா காமிச்சுட்டு, கொஞ்சம் படத்தோட லேகிங்க குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் விறுவிறுப்பா வந்திருக்கும். அ மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, படத்துல வந்து வர்ற அந்த இன்டென்ஸ் காட்சிகளுக்காக 18+ இருக்கவங்க பார்க்குறது நல்லதுன்னு தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாம முக்கியமா ஒரு மாரல் வந்து கெட்டவங்க ஜெயிக்கிறாங்க. ஈஸியா குறுக்கு வழியில பணத்த வந்து சம்பாரிக்க முடியுன்ற ஒரு கருத்த போதிக்கிற மாரி இருக்கு. அது மட்டும் இயக்குனர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா, இப்போதைய குற்றங்கள்லாம் பெருகிட்டு வர நேரத்தில இத வந்து குளோரிஃபை பண்ற மாரி இருக்கு. பணத்த கொள்ளையடிச்சா செட்டில் ஆயிடலான்ற மாரி, அது தவறுன்ற மாரி ரீதியில படம் எடுத்தா நல்லா இருக்கும்னு நம்மளோட சின்ன ஒரு விஷயமா தெரிவிச்சுக்கிட்டு, படம் வந்து ஃபைனல் வெர்டிக்ட் என்னன்னா 18+ மேல இருக்கவங்க கண்டிப்பா இப்போ ஓடிடில தமிழ் டப்பிங்கோட நல்லா சிங்காவே இருக்கு. வீட்ல இருந்தே பார்க்கலாம். அது இல்லாம தெலுங்கு, அப்புறம் மலையாளம், கன்னடம், ஹிந்தி ரசிகர்களும் இந்த படம் பார்க்கக்கூடிய அளவுல நல்ல ஒரு டப்பிங்கோட இப்போ அமேசான் பிரைம்ல வந்திருக்கு. படம் வந்து சுப்பிரமணியபுரம் மாரியான பரபரப்பான பத்திக்கிட்டு எரிய படம் பிடிக்கும்னு சொல்றவங்க, ஜெனரல் ஆடியன்ஸும் 18+ மேல இருக்கவங்க கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 மணி நேரத்துக்குள்ளேயே ஷார்ட்டா முடிஞ்சிரும் படம். இப்போ அமேசான் ஓடிடில அவைலபிளா இருக்கு. ஸோ பார்த்துட்டு பல மொழிகள்ல இருக்க இந்த படத்த பார்த்துட்டு உங்க கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. வேற ஒரு திரை விமர்சனம் உங்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.